உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த பர்ஃபியூம் போட்டுட்டு வராதன்னு. தலை வலிக்குதுடி. உனக்கு தலை வலிக்குதுன்னா கிளாஸ் விட்டு வெளியே போ. லூசு லூசு, காலையில குளிக்கிறியாலே தெரியல, ஆனா இந்த பர்ஃபியூம் மட்டும் உடம்பு ஃபுல்லா அடிச்சிட்டு வந்துடுற. ஆமாடி, எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. இவ போயிட்டு ஒரே செகண்டும் வெளியே வந்துடுறா. ஒருவேளை குளிக்காம பர்ஃபியூம் அடிச்சிட்டு ஏமாத்துறாளோ? ஏய், குளிக்கிறத பத்தி நீ பேசுறியா? நீயே காக்கா குளியல் போட்டுட்டு வெளியே வருவ. ஏய், கிளாஸ் ரூம்லயே வச்சு சண்டை ஆரம்பிச்சிடாதீங்க. மேம் வந்து அப்புறம் வெளியே தான் நிக்கணும். பாரு ஜோ, நான் பாட்டுக்கு செவனேன்னு தான் இருக்கேன். இவதான் எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வம்புக்கு வரா. இப்போ என் பர்ஃபியூம் பத்தி பேசாட்டி என்ன? கயல், கொஞ்ச நேரம் சும்மா தான் இரு. ஜோ, இவளுக்கு டெய்லியும் சொல்லியாச்சு இந்த பர்ஃபியூம் ஹெவியா ஸ்மெல் வருது. எனக்கு என்னமோ இவ மேல டவுட்டா இருக்கு. கரெக்டா சொன்னடி, எனக்கும் டவுட்டா இருக்கு. ஹே ரியா, உண்மையை சொல்லு, நீ குளிக்காம தானே வர? டேய், இந்த பேச்சை இப்ப விடல, ரெண்டு பேருக்கும் ஒன்னு விட்டுருவேன். அது வரைக்கும் எங்க கை பூ பறிச்சிட்டு இருக்கும் பாரு. சோஃபி, உன்னோட பேசிட்டே இல்ல, லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிரும். லெஃப்ட்ல விட்டா ரைட்ல எப்படி திரும்பும்? லெஃப்ட்ல தானே திரும்பும். எப்படி திரும்பும்னு திருப்பி காட்டுறேன். ஏய் லூசு, விடுடி, ஹேர் ஸ்டைல கலைக்காத. சப்பி போட்ட மாங்கா மாதிரி ஒரு மண்டை, இதுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் ஒரு கேடு. இருக்கிற 4 முடியும் பிச்சு எரியல. என் பேர் ரியா இல்ல. ஏய், ஒழுங்கு மரியாதை விட்டு, இல்லனா மேம் கூப்பிடுவேன். மேம், ஏய் ரெண்டு பேரும் உள்ள சண்டை நிறுத்துங்கடி. ஏய், முடிய விடுடி. விட முடியாது. நீ மட்டும் என் முடிய பிடிச்சிருக்கற. இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. இந்த கழுதைங்க இருக்கே, இதுகெல்லாம் கொஞ்சம் கூட அடங்காது. இதுகெல்லாம் ஐயோ, மேம் வந்துட்டாங்களே. ஏய் மேம் டி. ஜோ, மேம் வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இவளை மாட்டி விட மாட்டேன். பாரு, ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என் முடிய பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. லூசு, மேம் டி. மேம் வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இவளை உண்டலன்னு பண்ண விட மாட்டேன். ஏய் பைத்தியக்காரிகளா, பின்னாடி மேம் நிக்கறாங்க. குட் மார்னிங் மேம். ஏண்டி, இது என்ன ஃபிஷ் மார்க்கெட்டா? இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? காலேஜ்னு கொஞ்சம் கூட நினைப்பே இல்ல. மேம், நாங்க கத்தலாம் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். எது பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஒருத்தர் முடிய ஒருத்தர் பிடிச்சு இழுத்துட்டு இருந்தீங்க. என்னடி உங்களுக்குள்ள பிரச்சனை? மேம், பிரச்சனையா? எனக்கு தலைவலின்னு சொன்னேன். அவ எனக்கு லேசா தலை அமைக்க விட்டா, அவ்வளவுதான். பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. ஏண்டி, எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட போய் சொல்வீங்க? இவ்வளவு நேரம் நின்னு பாத்துட்டு இருந்த நான் என்ன லூசா? அதை எப்படி மேம் எங்க வாயால சொல்வோம்? நீங்க ரெண்டு பேரும் கிளாஸ் ரூம்ல சண்டை போட்டுட்டு இருந்ததுக்கு கிளாஸ் முடியற வரைக்கும் நின்னுட்டே தான் இருக்கணும். மேம், நாங்க சண்டையே போடல. அவ தலை வலிக்குதுன்னு சொன்னா நான் லேசா அமைக்க விட்டா, அவ்வளவுதான். ஏண்டி, திரும்ப போய் சொல்லிட்டா இருக்க. கிளாஸ் விட்டு ரெண்டு பேரும் வெளிய போங்க. பைத்தியக்காரி, வாயை வச்சுட்டு சும்மா இரு. நீ சொல்லதான் மேம் பனிஷ்மெண்ட் கூட்டிட்டே இருக்காங்க. எல்லாம் ஒன்னாலதான். பனிஷ்மெண்ட் வாங்குறதா நீ மட்டும் வாங்கு, நான் எதுக்கு சேர்ந்து வாங்கணும்? எது நானும் ஆரம்பிச்சேன். கயல் தானே ஸ்டார்ட் பண்ணா. இவ வேற நம்மளையும் சேர்த்து கொடுத்து விடுறாளே. பனிஷ்மெண்ட் நம்மளுக்கும் கொடுத்துட்டா அவ்வளவுதான். நம்ம கமக்கமா இருந்துக்க வேண்டியதான். ரெண்டு பேரையும் கிளாஸ் விட்டு வெளியே போக சொன்னேன். மேம், நாங்க தான் சண்டையே போடலையே, நாங்க எதுக்காக வெளியே போகணும்? நீங்க வேணா ஜோட கேளுங்க. ஜோ, நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே, நீ சொல்லு, இவங்க ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா இல்லையா? ஜோ, தயவு செஞ்சு எங்களை காட்டி கொடுத்துறாத. அப்புறம் கிரவுண்ட 10 ரவுண்ட் ஓடணும். இந்த அறிவு சண்டை போடுறதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். மூஞ்சி முகர கட்டையிலையும் பாரு, எத்தனை தடவை சொன்னேன் சண்டை போடாதீங்கன்னு. எப்ப பார்த்தாலும் சக்காலத்தி மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. ஏய், இனிமே நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னறியா? ஆமாமா, இனிமே நாங்க ரெண்டு பேரும் சண்டையே போட மாட்டோம். ஜோதிகா, உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. மேம், சும்மா பேசிட்டு தான் இருந்தோம், சண்டைலாம் எதுவும் நடக்கல. அதான பார்த்தேன், இந்த கூட்டு கலவாணிகளுக்கு நீ சப்போர்ட். சோஃபி, ரியா, இதுதான் உங்க ரெண்டு பேத்துக்கும் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளாஸ் ரூம்ல சண்டை போட்டீங்க, அப்புறம் அவ்வளவுதான். கிரவுண்ட 100 ரவுண்ட் ஓட விட்டுருவேன். மேம், நாங்க ரெண்டு பேரும் சண்டையே போடல. இதுக்கப்புறம் கிளாஸ்ல இருந்து ஒரு சத்தமும் வராது. சரி எல்லாரும் வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுங்க. என்னடி பாத்துட்டு இருக்கீங்க? வந்து வரிசையா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுங்க. என்னடி இந்த மேம் சடனா ப்ராஜெக்ட் கேக்குது? எல்லாம் இவளாலதான். நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்ட கோவத்துல தான் இப்ப ப்ராஜெக்ட் அந்த மேமுக்கு ஞாபகமே வந்திருக்கு. ஆமாமா, எல்லாத்துக்கும் பழைய தூக்கி ஏன் தலையிலே போடு. உன் வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வரலைன்னா கூட பழைய தூக்கி ஏன் தலைமையில போடு. ஏய், இப்ப என்ன பண்றது? ப்ராஜெக்ட் வேற முடிக்கவே இல்ல. ஜோ, உன் ப்ராஜெக்ட் கூட நான் போய் சப்மிட் பண்ணிட்டு வந்துறேன். ஜோ கொடுத்துறாத ஜோ, அப்புறம் அவ்வளவுதான், எங்க ப்ராஜெக்டையும் மேம் கேட்கும். நான் தான் உங்க ரெண்டு பேரையும் ஃபினிஷ் பண்ண சொன்னேன்ல. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு ஒரு காரியத்தையும் உருப்படியா பண்றதில்ல. உங்களால நானும் சேர்ந்து அடி வாங்க முடியாது. நான் கொண்டு போய் என் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போறேன். ஏய் ஜோ, ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. உங்க கூட சேர்ந்து என்னால அடி வாங்க முடியாது. நீ எங்க கூட சேர்ந்து அடிலாம் வாங்க வேண்டாம். ஏதாவது ஒரு ஐடியா மட்டும் கொடு. ப்ராஜெக்ட் மேம் கேட்காத அளவுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. ஏற்கனவே எங்களுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு மேம் யோசிச்சுட்டு இருக்கு. இதுல ப்ராஜெக்ட் வேற எழுதலன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏய், கடைசி நேரத்துல என்னடி பண்ண முடியும்? இப்ப உட்காந்து எழுத கூட முடியாது. சரி, ஒண்ணு பண்ணுங்க, வெறும் நோட்டை அடியில் எடுத்து வச்சிருங்க. எப்படியும் எங்க ரெண்டு பேரோட ப்ராஜெக்ட் திருத்துறதுக்குள்ள யாராவது வந்து மேம் கூட்டிட்டு போயிருவாங்க. என்னது, யாராவது வந்து கூட்டிட்டு போயிருவாங்களா? ஆமாடி, சும்மா வெறும் நோட் எடுத்து அடியில வைங்க. ஜூ, அது எப்படி நடக்கும்? இதெல்லாம் பாசிபிள் ஆகும்னு எனக்கு தோணவே இல்ல. என் மேல நம்பிக்கை இருந்தா கொண்டு போய் வை, இல்லனா வைக்காம அடிவாங்க. இன்னும் கிளாஸ் முடியறதுக்கு டைம் இருக்கு. மேம் எப்படி வெளிய போவாங்க? அதெல்லாம் போவாங்க.
மறுபடியும் சொல்றேன், என் மேல நம்பிக்கை இருந்தா கொண்டு போய் வைங்க, இல்லனா வைக்க வேண்டாம். சரி சரி, நீ என்னமோ சொல்ற, நான் கொண்டு போய் வைக்கிறோம். இத சப்மிட் பண்றதுக்குள்ள ஒரு பேச்சு. சரி சரி, வெச்சிட்டு போ, நான் திருத்திட்டு அப்புறம் கூப்பிடுறேன். ஜோ, நீ சொன்ன மாதிரி கொண்டு போய் வச்சிட்டேன். ஆனா இவளுக்கு ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டா நம்மளும் சேர்ந்து சிக்கிடுவோம். ஹேய், அதெல்லாம் மாட்ட மாட்டோம். நீ வேணா பாத்துட்டே இரு. இப்ப யாராவது வந்து மேம் கூட்டிட்டு போயிருவாங்க. நீ என்ன இப்படியே சொல்லிட்டு இருக்க? ஒருவேளை யாருக்காவது ஃபோன் போட்டு நீ வர வச்சிட்டியோ? எனக்கு வேற வேலை இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வேணா பாத்துட்டே இரு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஜோ, நீ சொன்ன மாதிரி வார்டன் வந்திருக்கு. வாங்க மேம், என்ன வேணும்? சிஸ்டம் ரெடி பண்றவர் வந்திருக்காரு. நீங்க போய் பாருங்க. ஓ, வந்துட்டாங்களா? லேப்ல அடிக்கடி சிஸ்டம் ப்ராப்ளம் ஆயிட்டே இருக்கு. என்னன்னு தான் புரியல. ஏற்கனவே ஒரு முறை அந்த பையன் வந்து பார்த்துட்டு போனா, திரும்பவும் ப்ராப்ளம் ஆயிருக்கு. மேம், அதுக்கு தான் அந்த பையன் கூப்பிடுறான். வாங்க. நான் லேபுக்கு போயிட்டு வர வரைக்கும் யாரும் சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். ஜோ, கிளாஸ் ரொம்ப சைலண்டா பாத்துக்கோ. அப்புறம் உங்க ப்ராஜெக்ட் நான் வந்து கரெக்ஷன் பண்றேன். ஓகே மேம். எப்படி நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? எப்படிடா? அதெல்லாம் அப்படிதான். லேப்ல சிஸ்டம் ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். ஆனா நம்ம தான் லேபுக்கு மார்னிங் இருந்து போகவே இல்லையே. நீங்க போகல, ஆனா நான் போனேன். ஜோ, நீ எதுக்காக இன்னைக்கு லேப் போன? இன்னைக்கு தான் லேப்ல ஒரு வேலையும் இல்லையே. அதுவும் இல்லாம சிஸ்டம் இப்படி திரும்பவும் ப்ராப்ளம் ஆச்சு. அன்னைக்கு தான் வந்து சரி பண்ணிட்டு போனாங்க. அந்த சிஸ்டம் இப்படி பண்ணதே நான் தான். அடி பாவி, என்னடி சொல்ற? ஜோ, நீ எதுக்கு இப்படி பண்ண? அது வந்து உங்களெல்லாம் ப்ராஜெக்ட்ல இருந்து தப்பிக்க வைக்கணும்னு தோணுச்சு. அதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏய் ஏய் ஏய், நம்பிட்டோம். திருட்டு கோழி. வாழ பார்க்கணுங்கிறதுக்காக வேணும்னே சிஸ்டம் ப்ராப்ளம் பண்ணிட்டு வந்திருக்க. சேச்சே, அப்படிலாம் இல்லடி. ஏய் ஜோ, நடிக்காத. எங்ககிட்டயே வா. சரி சரி, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏய், இவ்ளோ வேலை பண்ணிருக்க, நீ ரெஸ்ட் ரூமுக்கு போவ? எப்படியும் லேபுக்கு தானே போக போறேன், நாங்களும் வரோம். ஆமாமா, அப்படியே எங்க ஃப்ரெண்டோட காதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்களும் பாக்குறோம். சரியான கள்ளி ஜோனி, எங்களுக்கு கூட இந்த யோசனை வரல பாரு. இப்படி ஒரு பிளான போட்டு வர வைப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. சரி சரி, அவர் வந்துட்டு போயிட போறாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் இரு இரு, நாங்களும் வரோம். சூர்யா. ச்சே, சதீஷ் வருவான்னு பார்த்தா இவன் வந்திருக்கான். அட என்னப்பா, நீ சிஸ்டம் சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி திரும்ப திரும்ப ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. மேம், நான் சரியா தான் பண்ணிட்டு போனேன். ஆனா யாரோ வேணுனே இந்த வயரை கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஒருவேளை லேப்குள்ள எலி இது வருமோ? ஆனா வாய்ப்பில்லையே. இங்க எப்படி எலி வரும்? கரெக்ட் தான் மேம். ஒருவேளை எலி கூட கட் பண்ணி விட்டுருக்கலாம். இவன் எலின்னு நம்மள தான் சொல்றானோ? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானா? ஏச்சா, கண்டுபிடிக்கலாம் வாய்ப்பே இல்ல. சிசிடிவி கேமராவை கூட நம்ம தான் ஆஃப் பண்ணிட்டோமே. இங்க சதீஷ் தானே வரணும். ஆனா இவர் வந்திருக்காரு. ஒருவேளை நம்ம சைட் அடிக்கிறதுக்காக இருக்குமோ? ஆள் பார்க்கிறதுக்கு அப்படியே ஹீரோ மாதிரி இருக்காரு. ஆனா கொஞ்சம் ஹைட் தான் அதிகம். நம்ம பக்கத்துல நின்னா ரொம்ப ஹைட்டா தெரிவாரு. பரவாயில்ல, ஹீல்ஸ் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த முட்டக்கண்ண என்ன நம்மள வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை இவன் ஃப்ரெண்ட லவ் பண்றது இவனுக்கு தெரிஞ்சு போச்சோ? இவனை பார்க்கறதுக்கா இவ்ளோ பிளான் போட்டோம். இதுக்கு சும்மாவே கிளாஸ் ரூம்ல இருந்திருக்கலாம். சரிப்பா சூர்யா, நான் கூப்பிட்டதும் மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேம், இதுல என்ன இருக்கு? இது என்னோட வேலை. ஏப்பா, இப்படி அடிக்கடி சிஸ்டம் ப்ராப்ளம் ஆக கூடாதுன்னா என்ன பண்றது? லேப்ல இருக்கிற கேமராவை ஆன் பண்ணி வைங்க மேம். எலிக்கு எது கடிக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அது எப்பவுமே ஆன்ல தான்ப்பா இருக்கும். இல்ல மேம், இப்பதான் செக் பண்ணிட்டு வரேன். ஆஃப்ல தான் இருக்கு. ஓ அப்படியா? சரிப்பா சரிப்பா, நான் பாத்துக்கறேன். சரிப்பா, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அமௌண்ட்டை ஜிபே பண்ணிடுறேன். சரிங்க மேம். இவனை பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்தோம். அடியே, 3 பேர் பல்ல கட்டி நிக்காம வந்து சேருங்க. அடி இரு ஜோ, வந்ததும் வந்துட்டோம். இன்னைக்குன்னு பார்த்து ஏன் வேற வந்திருக்காரு. நான் சைட் அடிச்சிட்டு வந்துடுறேன். ஆமா ஜோ, இவரை பார்க்கணுமே யோசிச்சிட்டே இருந்தேன். கரெக்டா வந்துட்டாரு. நீ உன்னோட காதலுக்கு பிளான் பண்ண, ஆனா கடவுள் என்னோட காதலுக்கு பிளான் பண்ணிட்டாரு. மூஞ்சி ஆள பராள, கடவுள் எனக்காக தான் இந்த ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஈச்சி, வாய் முடுங்க. நானே சதீஷ் வரலையும் கடுப்புல இருக்கேன். 2 பேரும் திரும்ப திரும்ப ஆரம்பிக்காதீங்க. இவனை பார்க்கறதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டேன். தூ, நான் போறேன். சரி ஜோ, நீ போ, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். ஏய், ஒழுங்கா வந்துருங்க. அவனே ஒரு ரவுடி. அவன் பின்னாடி சுத்தி உங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. நீ தான் அப்படி சொல்லிட்டே இருக்க. ஆனா பார்க்கிறதுக்கு அவர் பக்கா ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. பார்க்கிறதுக்கு திருடன் கூட ஜென்டில்மேன் மாதிரி நல்ல டீசென்ட்டா ட்ரெஸ் போட்டுட்டு தான் வருவான். ஆனா திருடிட்டு இப்பலாம் கழுத்து எடுத்து போட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா 3 பேர் வாங்க. சேச்சா, நீ நினைக்கிற அளவுக்கு சூர்யா மோசமான இருக்க மாட்டாரு ஜோ. அவர் ரொம்ப நல்லவர். ஆமா ஆமா, இவ பார்த்தா. ஏய், அவன் சரியான பொறுக்கி. அவனை பார்த்தாலே ஏரியவே நடுங்குது. எனக்கு என்னமோ அவன் தப்பான ஆளா தெரியறான். 3 பேர் போய் வர போறீங்களா இல்லையா? சரி சரி, நாங்க வரோம். நீ கோச்சுக்காத. என்னாச்சு ஜோ, டல் ஆயிட்ட? இல்ல, சதீஷ் வருவார்னு இவ்ளோ பிளான் பண்ணேன். ஆனா அந்த சூர்யா வந்தனால இப்படி மொக்கையாயிருச்சே. எனக்கு என்னமோ தெரியல, அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஜோ, இதுக்கு பேர் தான் காதல். உனக்குள்ள காதல் வந்துருச்சு. அதனால தான் அவரை பார்க்கணும்னு தோணுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னைக்கு நைட் அவர்கிட்ட ஃபோன் பேசி அவர் மனசுலயும் நீ இருக்கியான்னு தெரிஞ்சுக்கலாம். 2-3 தடவை அவரை பார்த்திருக்கோம், அவ்வளவுதான்.
அதுக்குள்ளே இது காதல்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பாயிரும். அவன் காலையில காதல் பண்ணி மதியானம் தாலி கட்டி சாயந்தரம் தேனிலவ போன வரையான்னு டூயட் பாடி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நீ என்னடா இவ்வளவு யோசிக்கிற? பைத்தியம் பைத்தியம், எல்லாரும் அப்படி இருக்காங்கிறதுக்காக நான் அப்படி இருக்க முடியுமா? எனக்கு அவரோட கேரக்டர் என்னன்னு தெரியணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ற மாதிரிலாம் பேச முடியும். அதுக்குள்ள நீ 60 வயசு கிளம்பி ஆயிடுவ. சரி இருக்கட்டும், அப்படி நீ அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் போன்ல பேசிதானே தெரிஞ்சுக்க முடியும். தூரத்துல இருந்து ஒருத்தரோட கேரக்டர் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கேரக்டர் வைஸ் யோசிக்கும் போது அவர் நல்லவர் தான். ஆர்மிக்கு போகணும்னு எவ்வளவு கனவு கண்டு அவரோட கனவை தொலைச்சிட்டீங்க. ஏதோ அவருக்கு தெரிஞ்ச வேலையை பார்த்துட்டு இருக்காரு. மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணமும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நல்லவரா தான் இருக்காரு. இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் செட் ஆகுமான்னு யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் செட் ஆகும். சரி சரி, நீ ஃபீல் பண்ணாதவா, கிளாஸ்க்கு போலாம். போலாம். ஹலோ. நம்மாளு ஒருவேளை நம்ம கிட்ட தான் பேச வந்திருப்பாரோ? ஒருவேளை நம்ம போட்ட பர்ஃபியூம் தான் அவரை கட்டி இழுத்துருச்சோ? சூர்யா ப்ரோ, என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? உங்ககிட்டனா உங்ககிட்ட இல்ல, உங்க ஃப்ரெண்டு கிட்ட. அப்ப நான் தான். அடி தள்ளி போடி. லூசு லூசு, எடுத்து தள்ளிட்டா போறேன் எருமை மாடு. என்ன சார் சொல்லணும்? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற அந்த வார்த்தைக்காக தான் நான் ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, உங்ககிட்ட இல்ல, அவங்க கிட்ட. அவங்க கிட்டயா? யாருங்க அவங்க? நானே, அது நானே. சூர்யா பேச நினைத்ததும் நானே, காதலிப்பதும் நானே, நானே. ஏய் எப்படி தள்ளி போடி. ஒருவேளை இந்த சூர்யா இவனைத்தான் லவ் பண்றாரோ? போச்சு போச்சு, என் ஆசை கனவு எல்லாம் காணல் நேரா கரைஞ்சு போச்சு. சொல்லுங்க சார், என்ன சொல்லணும்? ஏமா, அதை நிமிந்து பார்த்து கேட்க மாட்டீங்களா? இல்ல சார், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க சொல்ல போற விஷயம் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் பேசணும்னு சொன்னது உங்ககிட்ட இல்ல, உங்க ஃப்ரெண்டு கிட்ட. சார், ஃப்ரெண்டு கிட்டயா? நாங்க 3 பேரும் மாறி மாறி வந்து நிக்கிறோம். நீங்க ஃப்ரெண்டு கிட்டன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் பேசணும்னு நினைக்கிறது உங்க ஃப்ரெண்டு கிட்ட தான். அதுவும் அவங்க நிக்கிறாங்களே முட்டை முட்டை கண்ணு வச்சுட்டு, அவங்க கிட்ட தான் பேசணும்னு சொன்னேன். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? உன்கிட்ட பேசுறதுல எனக்கு எதுவும் இல்ல. கிளம்பு. இந்த திமிருக்கு மட்டும் குறைச்சலே இல்லடி. என்ன பார்க்கணுங்கிறதுக்காக லேப்ல இருக்கிற சிஸ்டம் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ சீனா போடுற. சார், அவதான் உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்றாளே. நீங்க எங்ககிட்ட பேசுங்க, நாங்க கம்பெனி கொடுக்குறோம். ஓ, 3 பேரும் சேர்ந்து எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்களா? சரி ஓகே, உங்க பிரின்சிபல் மேம்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டுட்டு வரேன். எனது பிரின்சிபல் மேம் கிட்டயா? சார், ஆளை விடுங்க. நீங்க என்ன இப்ப ஜோ கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? நீங்க பேசுங்க. ஏய், அதான் நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டேனே, கிளம்பு. ஓகே, உங்களுக்கு பேச இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல. லேப்ல சிஸ்டம் ஒயரை கட் பண்ணி விட்ட எலி யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை போய் பிரின்சிபல் மேம் கிட்ட நானே சொல்லிடுறேன். ஒருவேளை சொல்லிட்டா அவ்வளவுதான். மேம் நம்மள என்ன நினைப்பாங்க? நம்ம வேற நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், நமக்கு ஒரு மரியாதை இருக்கு, அது கெட்டு போயிடும். இல்ல இல்ல, அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. இவங்கிட்ட பேசாம பேசிட்டே கிளாஸ்க்கு போலாம். சார், நீங்க எலி தானே காட்டி கொடுக்க போறீங்க, காட்டி கொடுத்துக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா எங்க ஜோ யார்கிட்டயும் பேச மாட்டா. ராஜா, அப்படிலாம் இல்ல. ஏய், 3 பேரும் கிளாஸ்க்கு போங்க, நான் பேசிட்டு வரேன். ஜோ, நீ எதுக்காக அவர் கூட தனியா பேசணும்? நாங்களும் இங்க தான் நிப்போம். ஏய், 3 பேரும் கிளாஸ்க்கு போங்கன்னு சொல்றேனே, போங்கடி. நாங்களும் உன்னோட உயிர் ஃப்ரெண்ட், நாங்க உன்னை விட்டு போக மாட்டோம். அடியே, என் உயிர் எடுக்காம தயவு செஞ்சு போங்கடி. ஜோ, எங்களையா போக சொல்ற? ஆமாடி, உங்களதான். போங்க, நான் பேசிட்டு வரேன். யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு, யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. அடியே, இப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம தயவு செஞ்சு போறீங்களா இல்லையா? போறேன் ஜோ, ஆனா நீ இப்படி சொல்லுவேன்னு நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல. ஏய், நீங்க 2 பேர் யாரும் எனக்கு நல்லா தெரியும். நீங்க 2 பேரும் அவனை சைட் அடிக்கிறதுக்கு இப்படி பெர்ஃபார்மன்ஸ் போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா கிளாஸ் ரூம் போங்க, நான் பேசிட்டு வரேன். இல்ல ஜோ, ஒரு துணைக்கு. ஜோ, உன்னோட பாதுகாப்புக்காக ஒரு அணி வேண்டாம், கிளம்புங்க. ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கிறீங்க. லேப்ல சிஸ்டம் ஒயரை கட் பண்ணி விட்டது நீதானே? நீங்க தானே மேம் கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க எலி ஏதாவது கடிச்சிருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். அந்த எலி நீதானே? எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம என் மேல வீண் பழி போடாதீங்க. இங்க பாரு, படிக்க வேண்டிய நேரத்துல படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு. இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. இந்த வயசுல காதல் வரதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக உன்னோட கனவை தொலைச்சிட்டு நீ காதல் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டீனா 2லயும் ஃபெயில் ஆயிருவ. ஆஹா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃப்ரீ அட்வைஸ். இப்போ எதுக்காக எனக்கு இந்த அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ வேணும்னே சிஸ்டம் ஒயரை கட் பண்ணி விட்டுருக்க. அதுக்கான அர்த்தம் என்ன? என்ன, நான் தான் கட் பண்ணி விடவே இல்லைன்னு சொல்றேனே. ஓ, நீ கட் பண்ணி விடல. சரி, இந்த செயின் யாரோடதுன்னு கொஞ்சம் சொல்றியா? எந்த செயின்? இது இது எப்படி உங்க கையில கிடைச்சிச்சு? உங்க லேப்ல இருந்து தான் எடுத்தேன். ஒயர் எங்க கட்டா இருந்துச்சோ அதுக்கு பக்கத்துலயே இது கிடந்துச்சு.
அது அது வந்து நான் லேபுக்கு போகும்போது தெரியாம மிஸ் பண்ணிருப்பேன். அதை வச்சலாம் நான் தான் கட் பண்ணேன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ தான் கட் பண்ணேன்னு எனக்கு தெரியும். எதுக்காக பண்ணேன்னு கூட எனக்கு தெரியும். எதுக்காக நம்ம இப்படி பண்ணோன்னு தெரியுங்கிறான். ஒருவேளை சதீஷ் ஏதாவது சொல்லியிருப்பாரோ? அவர்கிட்ட நம்ம ஃபோன் பேசுற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பவாவது உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? நான் தான் பண்ணேன். ஆனா காரணம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சும்மா கிளாஸ் கட் அடிக்கலாமேன்னு. நீ எனக்காக தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். புரியுது. ஆனா இப்போதைக்கு உன்னோட ஸ்டடீஸ் தான் முக்கியம். சரி ஓகே. நீ எதுக்காக பண்ணியிருந்தாலும் தப்பு தப்பு தான். அதனால இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத. மேம் சொல்லிட்டு இருந்தாங்க நீ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தேவையில்லாம கெட்ட பேர் வாங்காத. நான் வரேன். வேறே இவன் வந்தா நமக்கு என்ன, வராட்டி நமக்கு என்ன? பெரிய இவன் மாதிரி அட்வைஸ் கொடுக்குறான். ஆள பரவாயில்ல. நம்ம ஏதோ சதீஷை பார்க்கறதுக்காக பிளான் போட்டோம். ஆனா இவன் வந்து இப்படி சொதப்பிட்டானே. நான் பேசுறது உன்னை நிச்சயமா ஹர்ட் பண்ணலாம். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சாரி. ஆளையும் மண்டையும் பாரு. தேவையில்லாம பிளான் பண்ணி இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இவெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிருச்சு.